சண்டே ஈவினிங் ஒரு வழியாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்தது. தனியாக விட்டுட்டு வரமேன்னு 10-15 நாளாக கூட இருந்தோம். மனசு கொஞ்சம் அவங்க ஆறுதலாக இருந்தாங்க. இப்போ எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க அப்படின்னு நினைக்கும்போது அவங்க கொஞ்சம் கவலையாக தான் இருந்தாங்க. இருந்தாலும் என்ன செய்ய, அவங்கவுங்க வீடுகளுக்கு போய் தானே ஆகணும். 10-15 நாள் ஆச்சு. அதுக்கு மேலே இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்கள் வீடு சொல்லவே வேணாம், அவ்வளோ தூசியாக இருந்துச்சு. மாடி வீடாக இருக்கிறது வாசி ஓவர் தூசியாக இருந்தது. அதை தொடச்சி எடுக்கவே போதும்னு ஆயிடுச்சு. மதியம் வரைக்கும் அந்த க்ளீனிங் வேலை தான் வீட்டுக்குள்ளே பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கு மேலே சிவனியாவை ஸ்கூல்லேருந்து கூட்டியாந்து விட்டுட்டு மாடி பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே குப்பையாக இருந்தது. அதையும் கூட்டி குப்பையை பூரா எடுத்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு துணியெல்லாம் துவைக்க வேண்டியது கிடந்தது. சரி பார்க்குறோம், எல்லா வேலையும் மொத்தமாக பார்த்துருவோம். இன்றைக்கி பாதி நாளைக்கு பாதின்னு போட்டு இழுத்துக்கிட்டு இருக்காமல் 2 பேர் சேர்ந்தே செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்து தான் அந்த வேலையெல்லாம் செஞ்சோம். பெரிய வேலைகள்லாம் முக்கால்வாசி கவிதா செஞ்சுட்டா. சின்ன சின்ன வேலைகள் என்னால் என்ன செய்ய முடியுமோ அந்த வேலையை தான் நான் செஞ்சேன். அதனால் சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிச்சு. சீக்கிரமானா என்ன, அதுவும் பார்த்தீங்கன்னா 7:30 மணி 8 மணி ஆயிடுச்சு. நீ அதுக்கு மேலே என்ன சாப்பாடு செய்ய முடியும் அப்படின்ட்டு காலையில் வச்ச குழம்பு இருந்தது, சோறை மட்டும் வடி அப்படின்ட்டு சோறை வடித்து முட்டை வாங்கி ஆம்லேட் போட்டு நைட்டு பொழுது முடிச்சிட்டோம். கவிதாவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க அப்பா இல்லைன்னு ரொம்பவே கவலையாக இருக்கா. அப்பாங்கிற இழப்பு யாராலையுமே ஈடுகட்ட முடியாது, அது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அந்த துக்கத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் நாள் தான் ஆகும். இருந்தாலும் நான் அப்பைக்கப்போ சொல்லி தான் வச்சுருக்கேன், அப்பா இல்லைன்னு நினச்சி நீ கவலைப்படாத அப்படின்னு. என்ன தான் ஆறுதல் படுத்தினா எனக்கே எங்கள் அப்பா ஞாபகம் இப்போவும் வந்துச்சு அப்படின்னா எனக்கே தாங்க முடியாது. அது மாதிரி தான் அது அந்த பிள்ளைக்கும் இருக்கும். என்னத்தை சொல்கிறதுக்கு வார்த்தைகள் வரல. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.